இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் போதுண்டா வாடா, இவன் ஒருத்தன் வா வந்து வேலையை பாரு வா. தாங்க உடையணும். ஏய் வாங்கடா 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 வாங்கடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். யார் இவங்க? என்ன ஓனர் இப்படி கேக்குறீங்க? நம்ம மெக்கானிக் செட்டு சும்மா ஜெட்டு வேகத்துல டெவலப் ஆகுது. அதுக்கு தான் நம்ம புள்ளியில வர சொன்னேன். அதுதான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட. ஓ, அவங்க தான் இவங்களா? அதேதான் அதேதான் அதேதான். என்ன பண்றது? நோ முருகனா, என்னதுக்கு அவங்களை அப்படி பாக்குற? ஒன்னும் புரியலையே. ஓனர் என்ன சொல்றாரு? அது ஒண்ணும் இல்ல. மகேஷ் வரும்போதெல்லாம் மெக்கானிக் அடிச்சு ஓட விடுறாருல, இவங்களையும் அடிச்சிருக்காங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். வரப்புற ப்ராஃபிட்ல ஆளுக்கு கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ணுங்க, சரியா? சத்யா நான் சொன்னா நாங்க என்ன வேலைனாலும் செய்வோம். அவரோட வார்த்தைக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பாத்துக்கலாம் மேடம். தம்பி, இந்த மெக்கானிக் ஷெட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு இங்க இருந்து ஓடாம இருக்கணும், புரியுதா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், நாங்க இங்க இருந்தே வேலை செய்வோம். சரி, என்ன வேலை இருக்குன்னு சொல்லுப்பா. நான் பாத்துக்கலாம். ஏய் வாடா. டேய், இது இன்ஜினை ஃபுல்லா பிரிச்சு பார்க்கணும். சரிங்க சார். அது என்னன்னு பாத்துரு, சரியா? டேய் நீ வாடா. பசங்களா எப்படியா இருக்கானுங்க? நல்லா இருக்காங்க. டேய், இந்த வண்டியில ஏசி ஃபால்ட் இருக்குது. சரி, ஃபுல்லா பாத்துனு இரு. சரி. இந்த முச்சி நீயே கொடுக்கணும், சரியா? சரி பாத்துலாம். டேய் நீயே கொடுக்கணும்டா. எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா? இப்ப என்ன உங்களுக்கு சரக்கு வேணுமா? ஆமா ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பிடி இன்னைக்கு தான் சரக்கு குஷ்டு போடுங்க. என்னண்ணா கிண்டல் என்ன பண்றீங்க? டேய் கிண்டல்லாம் இல்லடா, குஷ்டு போய் போடுங்க. பசிக்குதுண்ணே, சாப்பாடாதான் வாங்கி கொடுங்கண்ணே. சார் ரெடி பெருசு, பசங்க பசி தாங்க மாட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு சரி, கூப்பிட்டு போயிட்டு வர. சரி. என்ன நடக்குதுங்க? வாங்க ஓனர்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் சாப்பிடலான்னு வெளியே. நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பரோட்டா சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோம். சரி, இதுல பரோட்டா, சிக்கன் 65 அப்புறம் தந்தூரி இருக்கு. என்ன ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. வாங்கடா. தேங்க்ஸ்க்கா. உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கு? அக்கா சூப்பரா இருக்கு. எந்த கடையில வாங்குனீங்க? அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கு. அப்படியா? டேய் நல்லா இருக்குன்னு வயிறு ஃபுல்லா சாப்பிடாத. நைட்டு வேலை இருக்குது, சாப்பிட்டு தூங்கிட போறேன். டைம் ஆயிடுச்சு, நீங்க வேலை எல்லாம் செய்ய வேண்டாம். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஓகே ஓனர். ஓகேக்கா. என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற? ஓனர், சாப்பிடும்போது பேசினா சாப்பாடு சரியாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சாப்பிடும்போது பேசவே கூடாது. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், நீங்க சாப்பிடலையா? ஆமா, அவர்லாம் சாயந்தரமே கெட்டி சட்னி இட்லி சாப்பிட்டாரு. வெஜிடேரியனுங்க அவரு. அப்படியா? ஆமாமா, நான் சாயந்தரமே சாப்பிட்டேன். சரி, அது வேணுமா? சரி. பெருசு எங்க இருக்கா? பெருசு உள்ள. ஏய் இப்படி பண்ணிட்டீங்களா? என்னடா பண்றது இப்போ? ஐயோ, எதுவுமே புரியலையா? எல்லாம் போச்சு. சத்யா இப்ப என்னடா பண்றது? என்ன பண்ண போறோம்னு தெரியல. சொன்ன கேளுங்க. நீங்க பதட்டப்படாத பெருசு. ஒண்ணும் இல்ல. என்ன பண்ண போறோம் தெரியலையே.
நிலைமை வேணுமா? இப்பதான் ஒரு மெக்கானிக் ஷெட்டே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க நம்மள நம்பி அவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனா இப்போ பாருங்க அங்கிள், ஐயோ அஞ்சலி, அம்மா, என்ன அஞ்சலி நடக்குதுங்க? என்னாச்சு இந்த ஷெட்டுக்கு? ஐயோ, அஞ்சலி, ஒண்ணுதான் கேக்குறேன், இதெல்லாம் என்ன? இது யாருக்குமே தெரியாம நைட்ல ஃபயர் ஆயிடுச்சு. யாருமா இங்க மெக்கானிக் ஷெட் நடத்துறது? நான் தான் சார். கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். பெர்மிஷன் வாங்காம ஷெட் நடத்துறீங்க, அதுவும் ஃபயர் ஆயிருக்கு. என்ன விளையாடுறீங்களா? யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னம்மா பதில் சொல்வீங்க? இனிமே நீங்க இங்க மெக்கானிக் ஷெட் நடத்தக்கூடாது. சார், நோட்டீஸ் ஒட்டிட்டு வா போ. ஓகே சார். சார் சார் இருங்க சார். சார் சொல்றேன் கேளுங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் ஷெட் நத்தினுக்குறோம். தெரியாம தான் சார் ஃபயர் ஆமாங்க ஆயிடுச்சு. சார். இனிமே அப்படி ஆவாத பாத்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், ஒட்ட வேணாம்னு சொல்லு சார். யோ, வாயை மூடிட்டுறியா? அஞ்சலி, போதுமா? நீ போறன்னது எல்லாமே போதுமா? இதோட இந்த ஷெட்டு, கேரேஜ் இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருமா. இது பாரு, நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. உசுறு இருந்ததுன்னா என்னைக்கு வேணாலும் நாம சாதிக்கலாம். அம்மா சொல்றது இப்போ அது புரிஞ்சுக்கோ. அம்மா, நாளைக்கு காலையில கார்பரேஷன் ஆபீஸ் வந்து என்ன பாருங்க.